வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு ஒரு பன்னீர் புர்ஜி செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வெடிக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடாமல் கடலை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றதுக்காக தான் இது. ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கோபுரமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியாக நறுக்கி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்குற கேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து போடுறேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி, இது நான் சாதாரண நாட்டு தக்காளி இல்லை, பெங்களூர் தக்காளி. இது எது நீங்கள் சாதா தக்காளி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நார்மலாக வதங்கினா போதும். இப்போ நல்லா தீயை வதக்கணும்லாம் கிடையாது. நல்லா வெங்காயம் தக்காளி மசிகிற அளவுக்கு நானும் பொடியாக தான் கட் பண்ணி போடணும் இதுக்கு. இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இது பாவ் பாஜி மசாலா இது கிடைக்கும் கடையில். இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. இது வந்து நான் சிக்கன் மசாலா போடுறேன் 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதையும் சேர்த்து நம்ம இதில் ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். இதில் இந்த தக்காளி கிரேவிலாம் இல்லாததுனால இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு தண்ணி ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இல்லைன்னாக்கா கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் போட்டேன். இப்போ இதுக்கு பன்னீருக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டு இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழவாக வதங்கி வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில். இப்போ இதில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த 200 கிராம் பன்னீருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பன்னீர் போட்டோடனே ரொம்ப நேரம் விடக்கூடாது, ரப்பர் பேரி ஆகிடும். அதனால் இப்போ வந்து கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது ரெண்டுமே போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது, அதனால் இதை நான் போடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்ட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.